இந்த படம் அம்மாகிருஷ்ணன் சிவா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய தீனி. யானையை வந்து ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டு அது என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. தோட்டத்தை அழிச்சிருக்கேன், படத்தை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை. இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு ஆளாக பார்த்து கதை சொல்லி கடைசியாக சர்க்கரை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரைங்கிற மாதிரி என்னிட்ட வந்தாங்க. என்னுடைய சந்தேகத்தோடு வந்தாங்க. ஏன்னா இந்த கதை முழுக்க முழுக்க என்னை மையப்படுத்தியே எழுதின கதை. ஒரு வில்லனை மையப்படுத்திய ஒரு கதையை வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வில்லனை மையப்படுத்திய கதை. இந்த படத்தில் 2 வில்லன், நான் ஒன்று, வின்சென்ட் அசோகன் சார் ஒன்று. பட் நான் தான் படம் ஃபுல்லாக வந்து இருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை வந்து ஒரு பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி நடிக்கணும், ஒரு சத்யராஜ் சார் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுமையான ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அவங்க அப்படின்லாம் நினச்சி எங்கேயோ போயிட்டு கடைசியில் என்கிட்ட டவுட்டோடு வந்து உட்காந்தாங்க. நான் வழக்கம் போல் ஸ்கிரிப்டை கேட்டு சரி பண்ணலாம் சார்னு சொல்லி பண்ணோம். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கோகுல் சாரும் டாக்டர் ஸ்ரீவசன் சாரும் 2 பேரும் வந்து சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு பண்ணி கொடுத்துருங்க சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை, எங்கள் ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க. திருப்பூர் சுப்பரன் சார் அவங்க டூரோடு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வழக்கமாக அவங்க படம் பார்த்தாங்கன்னா நடுவில் எந்திரிச்சு போயிடுவாங்களாம், எந்திரிச்சே போகாமல் உட்காந்து படம் பார்த்தாங்க.